ஜப்பானோட ட்ரெயின் டைமிங்க பார்த்தா கண்டிப்பா நீங்க ஷாக் ஆகுவீங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் டிலே கூட பெரிய கிரைமாவே பார்க்கப்படும். அங்க ட்ரெயின்ஸோட ஆவரேஜ் டிலே டைம் எவ்வளவு தெரியுமா? 18 செகண்ட் தான். இந்த லெவல் டிசிப்ளின் இருக்கிறது ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி இருக்கிற சிஸ்டம் தான் அன்பிலீவபிளா இருக்கு. எல்லா ஸ்டேஷனுக்கும் எக்ஸாக்டான டைம்ல எக்ஸாக்டான செகண்ட்ல டோர்ஸ் வந்து ஓபன் ஆகும், க்ளோஸ் ஆகும். அதே நேரத்துல ஒரு ஸ்டேஷனுக்கு ஆவரேஜா 40 செகண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. முக்கியமா ட்ரெயினோட டிரைவர்ஸ் எப்பவுமே ஹேண்ட் ரிட்டன் டைம் ஷீட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல ஒரு மிஸ்டேக் வந்துச்சுனா கூட என்கொயரி பலமா இருக்கும். அது மட்டும் இல்லாம பேசஞ்சர் கூட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் ஏத்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி செப்பரேட்டடான ட்ராக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம இதுக்கு இயர்லி 3000 பிளஸ் வரைக்கும் செக்அப்ஸ் வந்து இருக்குது. அதனால ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஜீரோ. இந்த அளவுக்கு கிறிஸ்பா இருக்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் பேசஞ்சர்ஸ் கூட தான். ஏன்னா பேசஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் கிரௌட் புல் பண்ண மாட்டாங்க. அந்த 40 செகண்ட்ஸ்ல வெளியே வர வேண்டியவங்க வெளியே வந்துருவாங்க, உள்ள போக வேண்டியவங்களும் ஃபாஸ்டா உள்ள போயிருவாங்க. அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இந்தியாவில் இப்படி ஒரு டைமிங் சிஸ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஹானஸ்டான ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.